ஹலோ ஆல், நமஸ்காரம். ஸோ நவராத்திரி சீசன். என்ன கலர் புடவை, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் புடவை. ஒரு புடவை கடைனா இதுதான் பேசணும்னு ஒரு லாஜிக் இருக்கும்ல, அது இல்லாம வேற ஏதாவது பேசலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோவோட தாட். எதுக்காக நவராத்திரி செலிப்ரேட் பண்றோம்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவா. எனக்கு தோணின ரீசன் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எத்தனை பேர் சில்லியா இருக்குன்னு கீழே கமெண்ட் போட போறேன் எனக்கு தெரியாது. பட் என்னோட தாட் ப்ராசஸ்ல நான் யோசிச்ச ஒரு விஷயத்துல இருந்து இதை சொல்லலாம் அப்படின்னு தோணிச்சு. நம்ம நார்த் இந்தியாலயும் நவராத்திரி செலிப்ரேட் பண்றோம், இங்கேயும் செலிப்ரேட் பண்றோம். இதை நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் நவராத்திரி அன்னைக்கு ஆத்துல பக்கத்துல இருக்கிற, அதாவது கல்யாணம் ஆகாத பொங்கல் கூப்பிட்டு பாட சொல்லுவா. அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? ஓ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு மாப்பிள்ள கேக்குறாரா? இப்ப பாருங்க திருகானே, சும்மா பாடு. அவளுக்கு நவராத்திரில குருவுக்கு க்ளோஸ் பீட் இதெல்லாம் வச்சு கொடுக்கறது பார்த்திருப்போம். அங்க நார்த் இந்தியால தாண்டியான்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, என்னடா நார்த் இந்தியா, என்னடா தாண்டியா என்னடா பண்ணுவீங்கன்னா, ஜாலியா போய் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னா, அப்புறமா ஃபர்தரா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிஞ்சது தாண்டியா நைட் அப்படின்றதும் ஒரு விதமான ஒரு பொண்ணு பாக்குற ஈவெண்ட் தான். ஃபார்மலா இல்லாம இன்ஃபார்மலா, யார் ஆத்துல பொண்ணு இருக்கா, ஓகே இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமான்னு பாக்குற ஒரு ஈவெண்ட். ஆனா இது புதுசா இருக்குனே. நம்ம சவுத் சைட் கொலுவும் அதே மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். சரி, அப்போ எங்க இருந்து பொம்மைகள் வந்தது அப்படின்னா, குழந்தைகள் அந்த காலத்துலாம் ரொம்ப பால்ய விவாகங்கள் இருந்திருக்கும் அப்படின்றதுனால குழந்தைய பொம்மை பார்க்கலாமான்னு கூட்டின்னு போய் காட்டியிருக்கலாமா இருக்கலாம். ரைட்டா? இது நவராத்திரிக்குள்ள ஒரு ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல உங்களோட கருத்து என்ன, தாட் ப்ராசஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, நமஸ்காரம்.